அண்மை செய்தி, ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை கொடுமையானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள் என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஏற்கனவே தொடர்ச்சியாக தமிழக அரசு மட்டுமல்லாது இந்தியா கூட்டணி முழுவதுமாகவே எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா என்ற கொடூரமான மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்திய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது என்றும், இந்த நடைமுறைக்கு முரணாக அதே போல ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடவடிக்கையாக இது பார்க்கப்படுவதாகவும், தொடர்ச்சியாக இதனை அழைத்து குரல் கொடுக்க வேண்டும் என்று கூட்டாட்சி தன்மையை சிதைக்கிறது என்றும், ஆட்சியை சீர்குலைக்கும் என்றும் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ரைஸ் அப் இந்தியாவின் ஜனநாயகத்தின் மீதான இந்த தாக்குதலை முழு பலத்துடன் எதிர்ப்போம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஸ்டே நோ டு நோ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு தனது எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியது தொடர்பாக தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் இது இந்தியாவின் ஜனநாயகத்தின் மீதான இந்த தாக்குதலை முழு பலத்துடன் எதிர்ப்போம் என்றும் ரைஸ் அப் இந்தியா என்று ஹேஷ்டேகுடன் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.